குளித்தலை அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஒரு சமூகத்தினர் வைத்த வரவேற்பு டிஜிட்டல் பேனரை அதே ஊரை சேர்ந்த மற்றொரு சமூகத்தினர் கிழித்ததாக எழுந்த தகராறை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த பொய்யாமணி அம்பேத்கர் நகர்ல காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த காளியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் கடந்த 12ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் டிஜிட்டல் பேனர்கள் விழா கமிட்டி சார்பிலும் அந்த பகுதி இளைஞர்கள் சார்பிலும் டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த டிஜிட்டல் பேனரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அந்த டிஜிட்டல் ஒரு பேனரை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த ஊர் கூட்டம் போட்டு இனிமேல் வருங்காலங்களில் திருவிழா காலங்களில் டிஜிட்டல் பேனர் வைக்கிறத தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் நடத்தியதால் அங்கே போலீசார் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் பேனர் கிழிக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு சென்று டீ இருந்ததுக்காக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் தாக்குவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வீடுகளுக்கு சென்று தங்களது சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட சொல்லி பேசி கொண்டிருக்கும் போதே எதிர்த்தரப்பினரும் தகராறுக்கு வந்ததால 2 தரப்பினரும் குச்சி தடிகளை கொண்டு ஒருவர் தாக்கி கொண்டாங்க. இதுல அந்த டிஜிட்டல் பேனர் கிழிக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் காயம்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும் போதே இந்த சமூகத்தை சார்ந்தவரை அடித்துக் கொண்டதால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த பகுதியில் போலீசார் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருக்காங்க.